Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் நேசிக்கிற நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசுவாசிகளாய், குடும்பங்களாக, தேவ பிள்ளைகளாக, சபையாய் கூடி ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அந்த காலை வேளையில் கூட ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில கூட நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தினுடைய பார்த்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஆராதனை என்பது ஒரு மிகப்பெரிய மேன்மையானதை என்று நினைக்காமல் மறந்து போற கூட்டத்தின் நடுவில் தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஆராதிக்க வைக்கிறார். ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. தேவ சமூகம் நமக்கு பெரிய ஆனந்தம். இப்பொழுதும் வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஹalleluya, ஹalleluya. நாம் சேவிப்பது, களி கூறுவது ஆராதனை. கர்த்தரை பற்றிக் கொள்வது சாதாரணமான காரியமாய் அல்ல, அது பயத்துடனே நடுக்கத்துடன் என்று வேதம் சொல். காரணம், அவர் பயபக்திக்குரியவர், அவர் மேன்மை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்ல தேவனாயிருக்கிறார். வானத்தை பூமி படைத்த தேவன், கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி பாடப்படத்தக்க துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், மகிமையின் தேவன். அவரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? சாதாரணமானவர் அல்ல, அவரை பயத்துடனே நடுக்கத்துடனே கழிக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மை. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர். அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் 3ஆவது ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் ஆண்டுக்கு ஒரு முறை போவான். ஆனால் பயபக்தியோடு போவான். பயத்துடனே நடுக்கத்துடனே பலிகளை கொண்டு போய் செலுத்துவான். பெரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஸ்தோத்திர பலிகளையும் ஆராதனைகளையும் துதி பலிகளையும் சாதாரணமாய் அல்ல, பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை ஆராதிப்பதற்கு அவர் சந்நிதியின் முன் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர் நம்முடைய தேவன். நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை நாம் பற்றிக் கொள்ளும் பொழுது, நாம் எல்லா காரியத்திலும் விடுவிக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பாருங்கள், கர்த்தரை விட்டு தூரமாக பின்மாற்றங்கள், குழப்பங்கள், அந்தகாரத்தின் ஆவிகள், எல்லா பிசாசின் போராட்டங்களை கர்த்தரை விட்டு தூரமாக்குற காரியங்கள். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கூட கர்த்தரை பற்றிய பயம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இல்லாமல் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை இனி பயத்துடனே நடுக்கத்துடனே சேவிக்க களி ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஆராதனையின் இந்த நேரத்தில் நாங்கள் மகிமையோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பயத்துடனே சேவிக்க கிருபை தாரும். நடுக்கத்துடனே ஆண்டவரை களி கூற கிருபை தாரும். பாவம், குறைகள், குற்றம், மீறுதல் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தெய்வ பயத்தோடுமை ஆராதிக்க உதவி செய்யும். குடும்பமாய் ஆராதிக்க உதவி செய்யும். இன்னும் மனம் திரும்பாமல், ரட்சிக்கப்படாமல், பின்மாற்றத்தில் இருக்கிற ஆண்டவரை கடினமா முரட்டாட்டமா ஆராதனைக்கு போகாமல் இருக்கிற, சபை கூடி வருதலை விட்டு விட்டு ஆண்டவர் எங்கும் அங்கமாக அலைந்து திரிகிற, எல்லா உலகத்தின் ஆவில கட்டப்பட்டிருக்கிற பிடிவாத முரட்டாட்டம், பாரம்பரிய சடங்காச்சாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி பயத்துடனே நடுக்கத்துடனே சேவிக்கிற ஒரு கிருபை தாரும். ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகட்டும், களி கூறட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் தாய்மொழி ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பயத்துடனே சேவிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.